ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும். இதில் என்ன இருக்குன்னா சீரகம், மிளகு, வெந்தயம் இதெல்லாம் பொன்னிறமாக போட்டு வறுத்துக்கணும். நம்ம காட்டின வெங்காயம், தக்காளி, பூண்டோட சேர்த்து இதையும் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். நல்லா சூடானதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கிட்டு கடுகு போட்டு நல்லா பொரியணும். இது நல்லா எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கணும். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். இது இதோட ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மீன் குழம்பு கொதிக்கணும். மீன் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும் மீன். அதாட்டி நல்லா மீன் குழம்பு கொதிச்சிட்டுக்கப்புறம் மீன் போட்டுடணும். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும் மீன் குழம்பு. இப்போ எல்லா மீனும் போட்டாச்சு. நல்லா கொஞ்சமாக கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் எடுத்துடணும். இல்லைன்னா மீன் உள்ளாரையே உடஞ்சிரும். நல்லா கொதிச்சிருச்சு. இதோட அவ்வளோதான், மீன் குழம்பு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். வாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.